Hi friends, welcome back to another video. Already நாம i5 4th gen processor யூஸ் பண்ணி ஒரு 18000 பட்ஜெட்டுக்குள்ளாடி PC build பண்ணியிருந்தோம். Intelோட old gen CPUs இப்போ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்னைக்கு நாம i3 4th gen processor யூஸ் பண்ணி PC build பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ளால போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்தெந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். முதல்ல ப்ராசஸர் i3 4th gen ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 cores 4 threads ப்ராசஸர் மற்றும் 4MB கேச் மெமரியோட வருது. இது ஒரு 7 years முன்னாடி ரிலீஸ் பண்ண 22 nm ப்ராசஸர். பேஸ் கிளாக் 3.0 GHz 35 watts TDPயோட வருது. அது மட்டும் இல்லாமல் இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் 4600 இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் இப்போ ரீஃபர்பிஷ்டாக மட்டும்தான் கிடச்சிட்டு இருக்கு. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக மதர்போர்ட் Gigabyteோட H81MS மதர்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மைக்ரோ ATS ஃபார்ம் ஃபேக்டர் மதர்போர்ட். 2 RAM slot up to 16 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. 2 USB 3.0 போர்ட், 2 USB 2.0 போர்ட் மற்றும் 2 PS2 போர்ட்டோட வருது. HDMI சப்போர்ட் வராது. VGA அவுட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக RAM சாம்சங்கோட 8 GB RAM யூஸ் பண்ணியிருக்கோம். 1600 MHz. இது ஒரு ஹோம் யூசேஜுக்காக பண்ணுற PC build. ஸோ நம்ம RAM மெகாஹெர்ட்ஸ் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரேஜ் 120 GB கிங்ஸ்டனோட SSD யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபாஸ்டர் பூட்டிங் டைம் மற்றும் ஹை ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் 1 GB Seagate Hardisk யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா ஸ்டோர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கேபின் ஃபிஞ்சஸோட பவர் டவர் C8 கேபின் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலான ஸ்டாண்டர்டான ஒரு கேபின். இந்த கேபினோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் DVD டிரைவ் மாட்டலாம். கேபினோட ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக கேபினோட பில்டை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த கேபினோட பில்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த கேபின் கூடவே 400 watts பவர் சப்ளையும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவோம். ப்ரைஸ் டீட்டெயில் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.
கடைசியாக இந்த பிசி பில்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பிசி பில் அரௌண்ட் 18,500 rupees வரைக்கும் வந்துச்சு. ப்ராசஸர் ரேட் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் லெட்ஸ்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை ஃப்ரம் லெட்ஸ்மெண்ட்.